வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அதற்கு மேல இருக்க வசனத்தை வாசிக்கிறது. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வை படிச்சு பாத்தீங்கன்னா, தமஸ்கு போற வழியில சவுலை கர்த்தர் சந்திக்கிறார். அவன் விழுந்து விடுகிறான். ஒரு பெரிய ஒரு வெளிச்சம், வானத்தின் சத்தம் கேட்கிறது. இந்த சத்தத்திற்கு, பேசுகிற சத்தத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பதில் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஒவ்வொருக்கும் பதில் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அங்கே ஆண்டவரும் இவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். ஆனால் பக்கத்துல இருந்த கீழே விழுந்த நபர்களுக்கு இவன் பேசுவது மாத்திரம் கேட்கிறது. யாருக்கு இவன் பதில் சொல்லுகிறான் என்றும் தெரியவில்லை, என்ன கேள்விக்கு பதில் சொல்கிறான் என்றும் தெரியவில்லை. ஒருவேளை இவன் தனக்குத்தானா பேசிக் கொள்கிறானோ என்கிறதான ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் பவுல் தெளிவாய் பேசுகிறான். ஆனா கேள்வி கேட்டவருடைய சத்தம் கேட்கவில்லை, இவனுடைய சத்தம் மாத்திரம் கேட்கிறது. அதைத்தான் அங்க சொல்லி இருக்கிறது. சத்தத்தை கேட்டார்கள், ஆனா என்ன சொல்லியிருக்காங்க படிக்கலாம். அந்த வசனத்தை படிச்சிருக்கீங்க, என்ன வாசித்தீங்கன்னா தெரியும். அதற்கு அவர், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதுக்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடைய கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார். ஆமா, இப்ப சத்தத்தை கேட்டுன்னா இவன் சத்தம் போடுறத கேக்குறாங்க, ஆனா அவன் கூட பேசுற யாருன்னு தெரியல, சத்தமும் கேட்கல. ஒரே ஒரு சத்தம், என்ன சத்தம்? இந்த பவுலுடைய சத்தம் மாத்திரம் கேட்கிறது. அதைத்தான் பின்னாளில வரும்பொழுது பவுல் சொல்லுகிறார், நான் பேசும்பொழுது சத்தத்தை என்னை தவிர யாரும் கேட்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. இது புரிந்து கொள்ளுதல்ல இருக்க பிரச்சனை. அங்க தெளிவா இருக்கு. இவன் மாத்திரம் பேசுவதாக இவர்கள் காது கேட்கிறது. தேவன் பேசினது இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரம் கேட்டது, கூட இருந்தவருக்கு கேட்கவில்லை. கிறிஸ்துவ மக்களுக்குள்ள இன்னும் ஒரு பொதுவான ஒரு சந்தேகம் இருக்கு. எப்படின்னாக்கா, ஆதியாகமம் 6:4 சொல்லி இருக்குது, தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை திருமணம் செய்து அவர்கள் மூலியமாக பிள்ளைகள் பெற்றார்கள் என்று. அப்ப அந்த தேவகுமாரர்கள் என்பவர்கள் ஏஞ்சல்ஸா, தேவ தூதர்கள் அவர்கள் என்னது, அதுக்கு என்ன விளக்கம்? அந்த பிள்ளைகளை பெற முடியுமா? அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா? ஆதியாகமம் 6:4 நீங்க சொன்ன இந்த செய்தி உங்களை போல நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு கேள்விதான். அங்க தேவபுத்திரர் அப்படின்னு படிக்கும் பொழுது நிறைய பேர் அதை தேவ தூதர்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தேவபுத்திரர், தேவகுமாரர் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வேதத்தில் வரும் பொழுது ஏற்கனவே சொன்னபடி கவனித்து படிக்க வேண்டும். இங்க தேவ குமாரர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? தேவகுமாரர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக தேவ தூதர்கள் மனுஷகுமார்த்திகளோட கூடி ஒரு சந்ததி உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்க்க போறோம். தேவ தூதர்களை பத்தி வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஆண் பெண் தன்மையற்றவங்க. அவன் ஆணும் இல்லை, அவங்க பெண்ணும் இல்லை, நம்மளை விட அவங்க கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறாங்கனால எபிரேய மொழியில அவங்கள ஆண் பாலில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியினுடைய இந்த இலக்கணம் என்ன சொல்லுதுன்னா, இலக்கணத்தின்படி பெருசா ஒண்ணு இருந்தா அது ஆண் பால், சின்னதா இருந்தா அது பெண் பால், ஃபர்ஸ்ட்ல இருந்தா அது ஆண் பால், செகண்ட் வந்தா பெண் பால். இப்படி எபிரேய மொழியுடைய இந்த இலக்கணம் இருக்கும். அதன்படி தேவதூதர்கள் மனிதர்களை காற்றும் பெரியவர்களா இருக்கப்படினால அவர்கள் ஆண் பாலில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்க புதிய ஏற்பாட்டில படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன நிகழ்வை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சதுசேயர்கள், அதாவது உயிர்த்தெழுதலை நம்பாத சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு ஸ்திரீ இருந்தா, அவள் ஒரு 7 சகோதரர்களை அண்ணன் தம்பிகள்ல ஒவ்வொருத்தனையா திருமணம் செய்து அவர்கள்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்திரீயும் செத்து போயிட்டா, பரலோகத்துல போய் அந்த ஸ்திரீ யாருக்கு மனைவியாய் இருப்பாள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பரலோகத்துல நம்ம தேவதூதர்களை போல இருப்போம் அப்படின்னு சொன்னாரு. அதாவது தேவதூதர்கள் பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை, அவர்களுக்குள்ளாக இந்த பாலின பெருக்கம் இல்லை என்பதை தெளிவாய் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படி பாலின பெருக்க இல்லாத தூதர்களால் உலகத்துல மனுஷகுமார்த்திகளோடு கூடி பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியாது. அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு 6000 ஆண்டுகளுக்கு பின்பாக சென்று அந்த காலகட்டத்தில் இருந்ததான மொழிவியல் பின்னணியும் கலாச்சார பின்னணியும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த செய்திக்குள்ளாக போக போகிறோம். யார் இந்த தேவபுத்திரர், யார் இந்த ராட்சதர்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம்.
இங்க நீங்க இந்த கேள்விக்கு கூட ராட்சதர்கள் யார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ராட்சதர்கள் அந்த நாட்களிலே பூமியில இருந்தார்கள் என்று நான் படிக்கும் பொழுது ராட்சதர்கள் என்ற அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில நெஃபிலிம் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே பொதுவாக தமிழ் வேதாகமத்திலே எல்லா இடத்துல ராட்சதர்கள் என்று இருக்கும். ஆனா ராட்சதர்கள் என்ற வார்த்தையை படிக்கும் பொழுது அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதான எபிரேய மொழி வார்த்தை என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாடை பொறுத்த அளவிற்கு ஆனாக்கிம் என்று இருக்கும், அவர்களும் ராட்சதர்கள் தான். ரபாயும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம், அவர்களும் ராட்சதர்கள் தான். இங்கே நெஃபிலிம் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நெஃபிலிம் என்ற வார்த்தை நஃபால் என்கிற வார்த்தையிலிருந்து உண்டானது. நஃபால் அப்படின்னு சொன்னால் விழுந்து போனவர்கள் என்று அர்த்தம். உதாரணமாக தாவீது வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். பின்பு அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவன் காடுகளிலே சுற்றி திரிந்தான், சவுலால் துரத்தப்பட்டான் என்றெல்லாம் வாசிக்கிறான். அப்பொழுது நாபால் என்ற ஒரு நபருடைய ஆடுகளை அவன் பாதுகாத்ததாக எல்லாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஒரு நாளிலே உணவில்லாத பட்சத்திலே நாபால் இடத்திலே போய் உணவு கேட்கும் பொழுது அவன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அப்பொழுது அவனை கொல்லும்படியாக தாவீது வரும் பொழுது அவன் மனைவி அபிகாயில் சொல்லுகிறாள், அவனுடைய பெயர் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நாபால் என்றால் துஷ்டன் என்று அர்த்தம். அந்த நாபால் என்ற அந்த வார்த்தையில் வந்ததுதான் நெஃபிலிம் என்றதான வார்த்தை. நெஃபிலிம் என்று சொன்னால் விழுந்து போனவர்கள், துஷ்டர்கள் என்று அர்த்தம். அங்கே நாம் ஆதியாகமத்திலே படிக்கும் பொழுது யார் இந்த துஷ்டர்கள் என்று நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடியும். காயின் அவனுடைய வம்சாவளியர் எல்லாமே துஷ்டர்களாய் இருந்தார்கள். அவர்களைத்தான் நெஃபிலிம் அல்லது ராட்சதர்கள் அல்லது விழுந்து போனவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த ஆதாமுடைய மற்ற புத்திரர்களான சேத்தின் வம்சாவளி, மற்ற புத்திரர்களுடைய அந்த வம்சாவளி எல்லாம் பார்த்தா அவர்கள் தேவ புத்திரர் என்று அழைத்தார்கள். ஏனென்றால் சேத் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அதாவது ஆதாமோடு இருந்ததான மற்ற பிள்ளைகள் எல்லோரும் சேத் பிறந்த பின்பு தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்படி தேவனை தொழுது கொள்ள கொண்ட அந்த நிலைமையில அந்த காலகட்டத்தில் காயின் சந்ததியார் எங்கே இருந்தார்கள் என்று சொன்னால் ஏதேனுக்கு கிழக்கே நோத் என்ற தேசத்திலே இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். லூஸ் என்ற பட்டணத்தை அவன் கட்டினான் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் வெகு தொலைவிலே இருந்தான். அவர்களுக்கும் இங்கே தேவனை தொழுது கொண்டதான இந்த ஜனங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. காயின் சந்ததியார் நெஃபிலிம் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த சேத்தின் சந்ததியார் அவர்கள் தேவ புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த காயினின் சந்ததியிலே வந்ததான தூபால் காயின் மற்றும் அவனுடைய சகோதரன், அதே போல பார்த்தீங்கன்னா அவனுடைய சகோதரியான நாமாலை நாம் குறித்து படிக்கிறோம். இந்த நாமால் யார் என்று சொன்னால் அவள் அந்த காலத்தில், அதாவது யூதருடைய புஸ்தகத்தின்படி அந்த காலகட்டத்திலேயே அவள் சாயம் தோய்ந்த அந்த உடை அணிந்ததாகவும் கண்களுக்கு மையிட்டதாகவும் வாய்மை இட்டதாகவும் அவர்கள் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அன்றைக்கு மேக்கப், அதாவது முகத்திற்கான அழகு சாதனத்தை பயன்படுத்தினவள் யார் என்றால் இந்த நாமால் என்று வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இவ்விதமாக இந்த மனுஷகுமார்த்திகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னா இந்த காயின் சந்ததியார்கள். அவர்கள் பார்வைக்கு அழகாய் இருந்ததற்கு காரணம் அவர்கள் முகத்தை அழகாய் வைத்துக் கொண்டார்கள். அதாவது முகச்சாயத்தை பூசிக்கொண்டார்கள், கண்மையை இட்டுக் கொண்டார்கள், வாய்மையை இட்டுக் கொண்டார்கள், சாயம் தோர்ந்த அந்த உடை அணிந்து கொண்டபடினாலே, கண்களுக்கு அழகாய் தெரிந்தபடியினாலே இந்த தேவபுத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டதான சேத்தின் புத்திரர்கள், அதாவது ஆதாமின் மற்ற சந்ததியார் அங்கே போய் பெண் கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம், பார்க்கிறோம். இதுதான் உண்மையான நிகழ்வு. அப்படி என்று சொன்னால் இவர்கள் அங்கே போய் பெண்ணை கொண்டார்களே, அப்படி பெண் கொண்ட பொழுது அவர்களுக்கு பிறந்தவர்கள் எப்படி காயின் சந்ததியார் மோசமானவர்களாய் இருந்தார்களோ, நெஃபிலிமா இருந்தார்களோ, அதே போல இவர்களும் மோசமானவர்களாய் போய்விட்டார்கள். இதற்கு முன்பாக இன்னொரு செய்தியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நெஃபிலிம் என்று சொன்னால் ராட்சதர்கள் என்று பார்த்தோமே. அப்படி என்றால் ராட்சதர்கள் என்பதற்கான அந்த வேதாகமத்தினுடைய செய்தி என்ன என்று சொன்னால், காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொன்று விடுகிறான். அப்போது கொண்டு விட்ட பின்பு தேவனுக்கு முன்பாக பொய் சொல்லுகிறான். அதற்கு பின்பாக சொல்லுகிறான், என்னை காண்கிறவர்கள் என்னை கொன்று போடுவார்கள், என் மீது ஒரு அடையாளத்தை போடும் என்று அவன் சொல்லுகிறான். அவ்விதமாக ஒரு அடையாளத்தை தேவன் போடுகிறார். அடையாளத்தை போட்ட பின்பு யாருமே அவனை கொல்லவில்லை. எவ்விதமாக ஒரு அடையாளத்தை போட்டால் மற்றவர்களும் கொல்ல மாட்டார்களா என்ற ஒரு கேள்வி மனதிலே எழும். அடையாளம் என்றால் என்ன? ஓட் என்ற வார்த்தை எபிரேய மொழியில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஓட் என்ற வார்த்தைக்கு
ஒரு அடையாளம் என்று தமிழ் மொழியில போட்டிருக்காங்க. அப்போ இந்த அடையாளம் என்பது என்னன்னா, அவன் பார்வைக்கு அவன் முகத்தோற்றம் அகோரமாக, அதாவது பயங்கரமாக மாறி போய்விட்டது. ஒரு மனிதனை, அதாவது ஏதாவது ஒரு மிருகத்தை நாம் பார்க்கும் பொழுது அது அகோரமா இருந்தால் அந்த மிருகத்தை விட்டு, அந்த மனிதனை விட்டு நாம் தூர போய் விடுவோம். இதே நிகழ்வுதான் காயினுக்கு. காயினுடைய முகத்தோற்றம் விகாரமாய் போனபடினாலே, அவன் பார்வைக்கு அவன் பயங்கரமானவனாய் தோன்றினபடினாலே அவனை யாருமே கொலை செய்யவில்லை. அவனுடைய வம்சாவளிகளும் அவ்விதமாகவே இருந்தபடினாலே அவர்களையும் யாரும் கொல்ல முடியவில்லை. அவர்கள் ராட்சதர்களாக எண்ணப்பட்டார்கள், விழுந்து போனவர்களாக இருந்தார்கள் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இவ்விதமாக அந்த வேத வசனத்தில் ராட்சதர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் காயினின் சந்ததிகள், அவர்கள் நெஃபிலீம், விழுந்து போனவர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தேவபுத்திரர் என்று நீங்கள் படிக்கும் பொழுது அவர்கள் ஆதாமினுடைய வம்சாவளியான சேத்தின் வழியாய் வந்ததான புத்திரர்கள். அவர்கள் தேவனை தொழுது கொண்டவர்கள். அப்படி என்றால் இவர்கள் தேவனை தொழுது கொண்டால் காயின் சந்ததியர் யாரை அவர்கள் தொழுது கொண்டிருக்க வேண்டும்? நம்ம நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் பிசாசை தொழுது கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கெட்ட குணங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். மனுஷ கொலைபாதர்களாக இருக்கிறார்கள். லாமெக்கு என்பவன் ஒருவன் இந்த காயின் சந்ததியில வந்து அவன் சொன்னா, அவன் 2 பேரை கொன்று விட்டு சொல்வான், இந்த காயின் மீது 7 பலி என்று சொன்னால் என் மீது 70 பலி சுமரட்டும் என்று சொன்னான். இவ்விதமாக அவர்கள் கொலைபாதகர்களாக, அகோரமானவர்களாக, மோசமானவர்களாக இருந்தார்கள். அப்படி மோசமானவர்களுக்கு பிறந்ததான பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் சாயம் தோய்த்த உடைகளை அணிந்து கண்மையிட்டு அழகாய் தெரிந்தபடினாலே இந்த தேவ புத்திரர் என்று அழைக்கப்பட்டதான இவர்கள் அங்கே திருமணம் செய்தார்கள். ஆனால் இவர்கள் இருவருக்கும் உண்டானதான பிள்ளைகள் நல்லவர்களாக இல்லை, அவர்களும் மோசமானவர்களாக, இந்த நெஃபிலிம்களாக, விழுந்து போனவர்களாக மாறிவிட்டார்கள் என்ற செய்தியை நாம் படிக்கிறோம். அதனால்தான் புதிய ஏற்பாட்டிலே நாம் படிக்கும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருப்பாயாக. இதுவும் சம்பந்தம் உள்ளதுதான். ஒருவேளை நாம் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டு நமக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும், விசுவாசத்தை நாம் வளர்ந்து விடுவோம் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நாம் வழி விலகி போவதற்கு அது ஏதுவாய் இருக்கும். உதாரணமாக வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யெசபேல் என்ற ஒரு ஸ்திரியை குறித்து வாசித்திருப்பீங்க. அவள் ஆகாபினுடைய மனைவியா இருந்தாள். இந்த ஆகாபு இஸ்ரவேலினுடைய ராஜாவா இருந்தான். ஆகாபு தன்னை இந்த யெசபேலுக்கு விற்று போட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்நிய நுகத்திலே அவன் பிணைக்கப்பட்டபடினாலே சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ளாக 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள் வருவதற்கு ஏதுவாய் விட்டது. இஸ்ரவேலர்கள் பாகாலை பின்பற்றுவதற்கு ஏதுவாய் விட்டது. இந்த செய்தியையும் ஆதியாகமத்தில் நடந்த நிகழ்வுகளையும் நீங்கள் என்ன சேர்த்து பார்த்து சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விடை